ஒருத்தருடைய வீடியோ பயான் அனுப்பியிருக்கிறார். இவர் பயானில் கூறுற அனைத்தும் உண்மையா அப்படின்னு கேட்குறார். அது என்ன கேட்குறாருன்னா, முதலாவது அந்த அந்த பயானில் ஒரு 3 செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நப அபுனை ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். நபியே, ஆதமுடைய 2 குமாரர்கள் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும். ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்த போது ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் முதலிலே ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த இந்த குர்பானியினுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நடைபெற்ற அமல்களிலேயே முதல் தொழுகையை பற்றிய அமல்கள் நமக்கு வரலாற்றில் கிடைக்கவில்லை, முதல் நோன்பினுடைய அமல்கள் வரலாற்றில் கிடைக்கவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களான ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த குர்பானியை பற்றி அல்லாஹு தஆலா இது கர்ரபா குர்பானன், இருவரும் இறைவனை நெருங்குவதற்காக குர்பானி கொடுத்தார்கள். மின் அஹதிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் இருந்தாங்கல்ல, அந்த 2 மகன்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து ஒருத்தன் ஒரு ஆளை கொண்டு விட்டார். அதை பற்றி அந்த அந்த ஆலிம் பேசும் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் ஒரு குர்பானி கொடுத்தாரு, ஒரு மகன் குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இன்னொரு மகன் ஒரு குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிறல, அதை ஒருத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஒருத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படிங்கிறதுனால வந்து முதல்ல உலகத்தில் செஞ்ச ஒரு அமல் வந்து குர்பானி தான், முதல் மனிதரே குர்பானி தான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்றார். ஒத்துலு அலைஹிம் நப அபுனை ஆதம பில் ஹக்கி, ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை மக்களுக்கு சொல்வீராக. இது கர்ரபா குர்பானன், அவங்க ஒரு குர்பானை செய்தார்கள் அப்படின்னு வார்த்தை வருது. இந்த குர்பான்கிற வார்த்தை வந்தவுடனே இவருக்கு உடனே குர்பானிங்கிற கருத்து குர்பான் தான் வந்திருக்குது அரபி மூலத்தில். இது கர்ரபா குர்பானன், ஒரு குர்பானை அவர்கள் செய்தார்கள். செய்த போது குப்பிலமின் அஹதிஹிமா, அவர்களில் ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உலம் யுதகப்பல் மினல் ஆஹரி, மற்றவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலர் அக்துல் அன்னக்க, நான் வந்து உன்னை கொன்னுருவேன், உன்னை மட்டும் இப்படி எல்லாம் ஏத்துக்கிட்டான், உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டாரு. இவர் சொன்னாரு, அல்லாஹ் வந்து தக்குவா உள்ள ஆள்கிட்ட தான் போய் ஏத்துக்கிறோம், உன்கிட்ட தக்குவா இல்லை அப்படின்னு இவர் சொன்னார். கடைசியில் அவர் கொண்டு விட்டான்னு வருது. அப்ப இந்த கொலை சம்பவத்தை சொல்லும் பொழுது ஒரு மகன் 2 பேரும் குர்பானி தான் கொடுத்தார்கள், ஒரு மகனுடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கிட்டான்னு சொல்லி இந்த குர்பானிங்கிற வார்த்தை குர்பான் வரதுல அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முதல்ல குர்பானி தான் நடந்ததுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த குர்பான்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம எதனால் அவர்கள் சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் மத்தியில நம்ம ஆடு மாடு பெருநாள் தினத்தில் அறுக்கிறோம்ல, அதை குர்பானிங்கிற சொல்லால் நம்ம அழைக்கிறோம். எந்த மக்கள் அழைக்கிறோம்? அரபுகள் அழைக்கிறது இல்லை, அஜமிகள். அரபுகள் அல்லாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களா இருந்தாங்கன்னு சொன்னா ஆடு மாடு அறுக்கிறதுக்கு பேர் என்னது? குர்பானி. நம்மள ஒரு புஸ்தகம் போட்டா கூட குர்பானியின் சட்டங்கள், 1 நாள் குர்பானியா 2 நாள் குர்பானியான்லாம் தலைப்பு போடும்போது நாமளே நடைமுறையில் அந்த குர்பானிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுகிறோம். ஆனா மார்க் அடிப்படையில் ஆடு மாடு அறுத்து பழியிடுறாங்கல்ல, அதுக்கு பேர் குர்பானின்னு கிடையாது, குர்பானின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. மார்க் அடிப்படையில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா உலுஹியா, அது வந்து ஹஜ்ஜி பெருநாளில் கொடுக்கறதுக்கு பேர். ஹதின்னு ஒன்று இருக்குது, அது ஹரம் ஷரீஃப்ல வச்சு என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹரம் எல்லையில வச்சு கொடுக்கறதுக்கு பேர் ஹதின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு வந்து அக்கைக்காண்டு ஒன்றுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க, அக்கைக்காண்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு குரானா எந்த ஒரு ஹதீஸ்லையுமே அதுக்கு குர்பானிங்கிற ஒரு பேரை வச்சு சொல்லப்பட்டதே கிடையாது. அந்த குர்பான்கிற வார்த்தை வந்து உருது மொழியில இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்குரிய சொல்லாக பயன்படுத்துறாங்க. உருதுல தான் அது குர்பான்ங்கிறது. குர்பானிங்கிறோம்ல, குர்பானிங்கிறது குர்பானி குர்பானி குர்பானின்னு என்ன செய்யும், ஒரு இந்தி பாட்டு கூட இருக்கும். குர்பானிங்கிற அந்த ஒரு சொல்லு உருது மொழியில ஆடு மாடு அறுக்கிறதுக்குள்ள ஒரு சொல்லு, அரபு மொழியில அதுக்குரிய சொல்லு கிடையாது. உருது மொழியில தான் அந்த சொல்லு. அந்த உருது மக்களுடைய தாக்கம் வந்த பிறகு அவன் குர்பானி குர்பானின்னு சொல்றானா, அது மாதிரி நம்மளே என்ன செய்யறோம், அதை நம்மளே அது குர்பானின்னு சொல்றோம். அப்ப நாவூர் அனிபா கூட ஒரு பாட்டு படிக்கும் பொழுது 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது,
அரபு நாட்டில் ஒரு தியாகம்னு சொல்லி இந்த இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்த சம்பவத்தை வந்து கொஞ்சம் கட்டுக்கதையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு பாட்டா படிச்சிருப்பாரு. அதுல என்ன செய்வார்னா, தியாகம் என்பதே குர்பான், மெய் குர்பான் சொல்லி அந்த அதுல கொண்டு வர்றாரு. அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்தே பலியிட துணிந்தார்னு சொல்லி அந்த பாட்டு வரும் பொழுது தியாகம் என்பதே குர்பான் பார். ஓ, இதுதான் குர்பான் போல இருக்கு, நம்ம ஆடு மாடு அறுக்கிறதுக்கு பேர் நம்ம சொல்லிக்கிறது தப்பு கிடையாது, நம்ம மொழியில உண்டா சொல்லிக்கலாம். ஆனா வந்து குர்ஆன் ஹதீஸ்ல குர்பான் வந்துச்சுன்னு சொன்னா இந்த அர்த்தம் கொடுக்க கூடாது. அரபு மொழியில உள்ள சொல்லுக்கு அரபு மொழியில அந்த அர்த்தம் இருக்கணும். அப்ப குர்பான்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, கருபாண்டா நெருங்கினான், குர்பான்டா நெருங்குதல். அப்ப இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வணக்கம் செய்வது, அறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் குறிக்கும். நீங்க தொழுகையும் குர்பான் தான். எதுக்காக நம்ம தொழுகிறோம்? அல்லாஹ் நெருங்குறதுக்காக வேண்டி. நோன்பு குர்பான் தான். எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் நெருங்குறதுக்காக வேண்டி, அதுவும் குர்பான் தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செய்யறோம், அதுவும் குர்பான் தான். அது அல்லாஹ்வை குர்பான்டா நெருங்குதல். அல்லாஹ்வை நெருங்குதல்ங்கிறது மார்க்கத்தில் அர்த்தமாயிரும். அல்லாஹ்வை நெருங்குதல்ங்கிறது எதுக்கு, எதை கொண்டு நெருங்க முடியும்? இபாதத்துகளோடு நெருங்க முடியும். அல்லாஹ்ட்ட துவா செய்யறான் ஒருத்தன், அவன் குர்பான் பண்றான். அல்லாஹ்ட்ட துவா செய்யறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத்து கொடுறான், ஹஜ்ஜு கூட குர்பான் தான். விளங்குதா? ஜக்காத்து கூட குர்பான் தான். அப்ப எந்தெந்த காரியங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அதுதான் குர்பானுக்கு அரபு மொழியில் அர்த்தம். அப்ப வந்து இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து குர்பான் ஒரு வணக்கம் செய்தார்னு அதுக்கு அர்த்தமே தவிர அவர் குர்பான் வந்துருச்சா, நம்ம நடைமுறையில குர்பானியை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோமா, இந்த கருத்து கொண்டு நுழைக்கிறார். நுழைச்சாரு, குர்பானி கொடுத்தாரு பத்தியில கர்ரபா குர்பானன், குர்பான் கொடுத்தான்னு வருது. குர்பான் வணக்கம் நடத்தும், இந்த அர்த்தம் கிடையாது. அது ஒண்ணாச்சு. அது போக இந்த மாதிரி இந்த அர்த்த பலியிடுதல் என்கிற ஒரு விஷயம் வந்து தூக்கத்தில் இருந்தே இருந்துச்சு என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. இல்லைங்கிற வேண்டா சொல்லலாம். ஏன்னா வந்து அப்படி ஒரு துவக்கத்தில் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை வந்து மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் அப்புறமேல ஆட்டை கொடுத்து அதை அறுக்க சொல்லி இதை அதை வழிமுறையை ஆக்கணுங்கிறான், அப்பதான் ஆக்குறான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலியிடுதல்ங்கிறது இருக்கலன்னு விளங்குறது. பலியிடுதல் என்பது அது ஒரு வணக்கமாக இருந்தல் என்பது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில தான் வருது. அவருடைய மார்க்கத்தில் இருந்திருக்குமே, ஆனால் அவர் வந்து மகனா இருக்கிற மாதிரி கொண்டு போய் காட்டி ஆட்ட அறுக்க மாட்டாரு, எடுத்துட்டு போய் ஆட்ட அறுத்து வந்திருப்பாரு. இந்த ஆட்ட அறுக்குதல்ங்கிற ஒரு விஷயம், பலியிடுதல்ங்கிற ஒரு விஷயம், அது சுன்னத்தை இப்ராஹிம் தான். அது தரக்குனா அழகிபில் ஆகரேன், இதை வந்து பின்வரும் சமுதாயத்திற்கு நம்ம வழிமுறையா விட்டுருக்கிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி குர்பானி அந்த நம்மள் குர்பானி தான் வருது. இப்ராஹிம் நபி மகன் அறுத்தார் இல்லையா, அந்த அறுத்ததை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது தரக்குனா அலைஃபுல் ஆகரேன், இதை வந்து பின்வரும் சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையாக விட்டுருக்கிறோம். அப்பதான் குர்பானிங்கிறது வருது. சொல்ல போனா இந்த மிருகங்களை அறுத்து அல்லாவுக்காக பலியிடுதல் என்பது இப்பதான் வருதே தவிர ஆதியிலிருந்து அப்படி ஒரு வணக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபி அதை வரிசையை செஞ்சிருப்பாரு. அப்பதான் புதுசா இப்படி ஒரு வழிமுறையை எல்லாம் காட்டி அப்படி சொல்லி தந்திருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லாமலே என்ன செய்யும், வாழையடி வாழையாகவே அந்த பலி கொடுத்தல்ங்கிற ஒரு வழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் நினைஞ்சிருப்பாரு, அந்த துல்ஹஜ் நாள்ல போய் அவர் ஒரு மாட்டை ஆட்டை அறுத்திருப்பாரு. அவருக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அது ஆட்டை அறுத்து பழிகிறதுக்கு அதை கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி அவருக்கு எல்லாமே அப்படி ஸ்டைலா அவருடைய மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல அப்படித்தான் எல்லாம் கத்துக் கொடுப்பான். சூரியனை பார்த்து அல்லாம் பாரு, அப்புறமேல இல்லையும் பாரு, அது மாதிரி வந்து படிப்படியாக டெவலப் பண்ணி தான் அவருடைய பிரச்சார யுக்தியை அவருக்கு எல்லாம் கத்துக் கொடுத்திருந்தான். அந்த வகையில ஆட்டை அரண்டு சொல்றதை விட மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் நெருக்கின உடனே இதா இருக்காது இதாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த வழிமுறையை உண்டாக்குறாரு. அப்ப இப்ராஹிம் நபி தான் அதை உண்டாக்குனாங்க என்பதுதான் நமக்கு கிடைக்கிறத தவிர முதல்ல உலகத்தில் நடந்த இபாதத்தை வந்து குர்பானி தான் என்று அவர் சொல்வது வந்து அது வந்து தவறான புரிதல். அந்த விஷயத்துல தப்பா சொல்றாரு. இது கர்ரபா குர்பான்டா, குர்பான்ங்கிறது அரபு மொழியில உள்ள வார்த்தைக்கு இந்த அர்த்தம் கிடையாது. உருது மொழியில குர்பானிக்கு அந்த அர்த்தம் இருக்கலாம். அப்ப இது கர்ரபா குர்பான்டா ஒரு வணக்கத்தை செஞ்சாங்க, ஏதோ ஒரு வணக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வணக்கத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டான், ஒருத்தட்ட ஏத்துக்கல. அதே மாதிரி வந்து இந்த இப்ராஹிம் நபியை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பெரிய ஒரு பிராணி அவருக்கு வந்து நம்ம பகரமா கொடுத்தோம், இஸ்மாயிலுக்கு பகரமா அதை கொடுத்தோம். தரக்குனா அழகிபில் ஆகிறேன், பின்வரும் சமுதாயத்திற்கு விட்டு சென்றோம் அப்படிங்கிற விஷயம் 37வது சூறாவுல 108வது வசனத்தில் இருக்கிறது. அதனால இப்ராஹிம் நபியில இருந்தா இந்த வழிமுறை ஆரம்பிக்கிறத தவிர முதல் மனுஷன்ட்ட இருந்துச்சு என்பதற்கு இந்த வசனத்தை தவிர வேற ஆதாரம் கிடையாது. ஆனா இந்த வசனத்தில் உள்ள குர்பான் என்பது அது வந்து இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்குரிய ஒரு சொல்லு கிடையாது, அரபு மொழியில கிடையாது. அரபு மொழியில குர்பானிங்க அந்த குர்பானி ஆடு மாடு அறுக்கிறோம்ல, அதையும் குர்பான் என்று சொல்லலாம். அது நெருங்கலுக்கு தான் அறுக்கிறோம்.
அதுதான் அர்த்தம் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஆடு மாடு அறுத்தல்ன்ற ஆயிரக்கணக்கான காரியங்கள்ல ஒரு காரியமாக அதை அப்படி சொல்லலாமே தவிர குர்பானுக்கு அது அர்த்தம்னு சொல்லக்கூடாது என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அதுக்கடுத்து ரெண்டாவது அந்த வீடியோல சொல்றாரு, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார், அவருடைய அடக்க ஸ்தலம் என்பது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்று நம் தங்கச்சி மடத்தில் இருக்கிறது என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த குர்பானி நடந்ததற்கு பிறகு இந்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது முதல் குர்பானி எங்க நடந்திருக்குங்க? சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்தியா உலக அளவுல முதல்ல ஹஜ்ஜிக்காக இங்கிருந்து சென்றவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இங்கிருந்து கால்நடையாக தமிழராக இருந்து ஹஜ்ஜிக்கு கஅபத்துல்லாவுக்கு சென்றவரும் யாரு? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தமிழர், அவர் ஒரு தமிழர் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆதம் இந்தியாவில தான் இறக்கப்பட்டாரு. அதை சொல்லிட்டு வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இந்தியாவில் இறக்கப்பட்டாரு, இங்க இருந்தா மக்காவுக்குலாம் ஹஜ்ஜிக்கெல்லாம் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சேர்த்து போற போக்குல அதையும் சேர்த்து சொல்றாரு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு ஆதாரம் ஹதீஸ்ல இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில இருந்து என்ன செய்யாங்க, ஹஜ்ஜிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு இன்ன ஆதம அத்தல் பைத் அல்ஃபாத்தியத்தின் காபத்துல்லாவுக்கு 1000 தடவை ஹஜ்ஜிக்கு வந்தாராம். அவர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இருக்கபு கத்துஃபீஹின மினல் ஹிந்தி இந்தியாவில இருந்து அவர் புறப்பட்டு வந்தாரு, நடந்தே வந்தாரு. அலா ரிஜிலேஹி அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்னு ஹுஸைமாவுல இருக்குது. இதனுடைய அறிவிப்பாளர் ஹாசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள் என்று சொல்லி இப்னு ஹஜர் உட்பட ஏராளமான அறிஞர்கள் அதை பலவீனமானவர் என்று அவரை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இந்தியாவுல எது இந்தியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்தியான்னு தான் இருந்துச்சா? நிலப்பரப்பு எல்லாம் ஒன்னத்தங்க இருந்துச்சு. இந்த இடத்துல கடல்லாம் பூந்து தான் பிரிச்சுலாம் ஆக்கிருச்சு. இந்த கண்டங்கள்லாம் இப்ப இருக்கல. துவக்க காலத்துல ஒரு பூமி தான், ஒரே பகுதி, பூமி பகுதி கொஞ்சம், தண்ணி பகுதி கொஞ்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடல் குழவு ஏற்பட்டு துண்டு பிரிஞ்சு இப்படி ஆனதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல கண்டங்கள் ஏற்பட்டு அப்புறம் கண்டங்கள் நாடுகளாக மாறினதெல்லாம் பல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி. அப்ப எங்க இந்தியாண்டு ஒண்ணு இருந்துச்சு, இந்தியாண்டு ஒண்ணு இருக்கல. அப்ப இந்தியா சொல்வது இந்தியாண்டு இருக்கும்போது தான் இந்தியாவில் இறங்கி இருக்க முடியும். இந்தியாண்ட ஒண்ணு இருக்க கிடையாது. இது பிற்காலத்துல இந்த கடல் கோள்கள் மூலமாக உருவானதுதான். இப்ப இலங்கை தமிழ்நாட்டுலாம் ஒன்னத்தான் ஏற்கனவே சேர்ந்துருச்சு ஒரு காலத்துல. அது ஏதோ ஒரு கடல் கோள் ஏற்பட்டு நடுவில் தண்ணி பூந்துக்கிருச்சு அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவில தான் வந்தாங்கிற ஒரு செய்தியும் தப்பா என்ன செய்யறாரு, அது சொல்றாரு. அதே மாதிரி அதை போறப்போக்கில் அதையும் சொல்றாரு. குர்பானி கொடுக்கறது எல்லாரும் வசதியா இருக்குன்னு இந்த மாட்டுல 7 பேர் சேர்ந்து பங்கு கொடுக்குறீங்க, அப்படி செய்யக்கூடாது. ஆடுதான் கொடுக்க வேண்டும். இல்லைங்க, எங்களால் ஆடு வாங்க முடியல, நாங்க மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ குர்பானி ஷேராக கொடுத்து விடுகிறோம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பணத்தை கட்டி கறி டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அல்லது அவர்களே அறுக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஏழை எளியவர்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட்டு குர்பானி என்பது அது ஒரு ஆப்ஷன். அதாவது தண்ணீர் பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல நமக்கு மண்ணை கொண்டு தயமம் செய்து அதை உருவனுடைய சட்டமாக அல்லாஹ் இருப்பதை போன்றுதான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய பிராணி என்று சொன்னால் ஆடு. அந்த ஆடு அல்லாம நீங்க மாட்டுக்கு ஆப்ஷனுக்காக குர்பானி கொடுப்பதற்கு சென்றால் மாடு ஒட்டகம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்போ அசௌகரியங்கள் இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஆடு வாங்க முடியும், அவரால் அறுத்து அதற்குண்டான சில சிரமங்களை எடுத்துக்கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்குண்டான எல்லா வசதியும் இருந்து கூட்டு குர்பானியை தேர்ந்தெடுத்தால் அவர் ஆடு அறுப்பதை போன்ற ஒரு சிறப்பு கூட்டு குர்பானில வராது. தண்ணீர் இல்லாத பட்சத்துல தான் தயமம். அப்ப ஆடு வாங்கி அறுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியவர்கள் சோம்பேறித்தனப்பட்டு அந்த குர்பானி என்ற அந்த தியாகம் தான் அதற்கு அசல். ஆனா அந்த தியாகத்தையே அவர் என்ன செய்யறாரு, சோம்பல்தனம் பட்டு வாங்கி அறுத்துக்கிட்டு அதை போட்டு வீட்டுல எல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாத ஜனத்து. அதனால ஒரு 2000 ரூபாய் ஷேர் கேட்கறாங்க, கொடுத்துட்டேன், கறி டோர் டெலிவரி வந்தது என்று சொன்னால் அப்ப அந்த தியாகம் என்ற குர்பான், தியாகம் என்பதே குர்பான் என்ற அந்த தியாகத்தை அவர் அசல் நோக்கத்தை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எப்போ இந்த கூட்டு குர்பானிக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீடுகள்ல நம்முடைய வசிக்கக்கூடிய ஊர்ல ஆடு வாங்கக்கூடிய சூழல் இல்லை. இப்ப பாருங்க, மகாராஷ்டிராலோ ஏதோ ஒரு மாநிலத்துல பக்ரீத்துக்காக வேண்டுமென்றே ஆடு மாடு சந்தைகள் 1 மாசம் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறான். கடல்ல நம்மளால வாங்கக்கூடிய சூழல் இல்லைன்ற பட்சத்துல நாம என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியுடைய ஆப்ஷனுக்கு போகலாம். இல்ல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லை, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பெண்கள் சிறு பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க, வயோதிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களால போய் பஜார்ல போய் ஆடை வாங்கி சந்தையில போய் ஆடை வாங்கி அறுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத போது, கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவரால் காசு மட்டும் தான் அனுப்ப முடியும், வீட்டில் பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கூட்டு குர்பானி ஓகே. அது மாதிரி சூழல் பொறுத்து வீட்டில் ஆண்களும் இருந்து சந்தைக்கு சென்று ஆடை வாங்குவதற்கு உண்டான நேரமும் இருந்து
அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. சில பேர் சிட்டியில இருப்பாங்க, சிட்டிகளில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்காது. அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, வீடுகள் அந்த அபார்ட்மெண்ட்ல அறுப்பதற்கு உண்டான ஒரு சூழல் இல்லை. அப்படின்ற இது மாதிரி ஒரு முடியாத பட்சத்தில் தான் கூட்டு குர்பானிக்கு நாம் செல்ல வேண்டுமே தவிர, கூட்டு குர்பானியை மட்டும் கொடுத்துட்டு எல்லா தியாகத்தையும் நாம அந்த தியாகம் என்பதையே அசையே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம செய்வது என்பது அது சரியில்லாமல் இருப்பதுதான் என்றதுதான் உண்மையான விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஏன்னு கேட்டா ஆடு கொடுக்க யாருக்கு வசதி இல்லையோ அவங்க தான் மாட்டில் பங்கு சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எந்த ஆதாரத்தையும் அவர் காட்டல. அப்படி மார்க்கத்தில் இருக்குதா? 7 பேர் ஒட்டகத்தில் கூட்டு சேர்ந்தாங்களே, மாட்டில் சேர்ந்தாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. உங்களுக்கு ஆடு வசதி இருந்தால் சேராதீங்க, ஆடு வசதி இல்லாதவர்கள் சேருங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த காலத்துல ஒரு ஆடும் சரி, ஒரு மாட்டினுடைய 7 பங்கும் சரி சமமா இருந்துச்சு. மாடும் போது சரியான விலையா இருக்கும். ஆடு 5000 ரூபான்னு சொன்னா மாடு 35,000 ரூபாய் இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான். அது உதாரணத்துக்காக வேண்டி ஒரு ஆடு 5000 என்று இருந்தால் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அது 7 பேர் மாட்டுக்குன்னு ஏன் அப்படி ஆக்குனாங்கன்னு கேட்டா 7 ஆட்டுடைய விலை அதுக்கு இருக்கும். நம்ம காலப்போக்கில் என்ன அதெல்லாம் மாறிடுச்சு. காலப்போக்கில் என்னவாயிடுச்சுன்னு கேட்டா மாடு வந்து விலை கம்மியா போச்சு. உண்ணக்கூடியவர்கள் குறைவா இருக்கிற பகுதியா இருந்துச்சுன்னு வைங்க, அங்க மாட்டுக்கு வேல்யூ இருக்காது. விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல மாட்டுக்கு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரியின் காரணத்தினால இந்தியாவில் வந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிட்ற அளவுக்கு மாட்டு இறைச்சி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. விருப்பம் குறைவா இருக்கிற ஒரு காரணத்தினால மாட்டு இறைச்சி கம்மியான விலையை கிடைக்குது, மாடு கம்மியான விலையை கிடைக்குது. ஆடு 20 ரூபான்னு சொன்னா மாடு 40 ரூபாய்க்கு கிடைச்சி போயிடும். அப்படிங்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா பாதிக்கு பாதி தான் வருது. அது 7 பேர் சேரும்போது கம்மியான காசு தான் வரும். அது நம்முடைய மக்களுடைய நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட அந்த வித்தியாசம் தானே தவிர, இன்னைக்கும் கூட சவுதியில எல்லாம் போனீங்கன்னா மாடு பெரிய விலை தான். 7 ஆடும் ஒரு மாடும் ஒரு சமமான விலையாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சுக்கிறங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆடு இருந்தா ஆடுதான் கொடுக்கணும், ஆட்டுக்கு வசதி இல்லாட்டி தான் மாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ரசூலுல்லாஹ் போடவே இல்லை. ஆடு கொடுக்க வசதி இருந்தும் நீங்க மாட்டில் சேரணும், ரெண்டுமே கூலி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லி இருக்குமே. ஆனால் அது மார்க்கத்தில் ஒரு சிறந்த ஒரு வழிமுறை தான். என்ன சொல்ல போனா அந்த ஜும்மாவுக்கு வர்றாங்கல்ல, வர்றவங்களுக்கு நன்மையை சொல்லும் போது முதல்ல வர்றவனுக்கு ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, 2வது வர்றவனுக்கு வந்து மாட்டை கொடுத்த நன்மை, 3வது வர்ற ஆட்களுக்கு ஆட்டை கொடுத்த நன்மை, அது 3வது இடமாத்த அதை கூட சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து மாடும் குர்பானிக்கு ஏற்றதுதான். அது 7 பேருக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? 7 பேருக்கு நமக்கு அது எதனால இவருக்கு வருதுன்னா குறைஞ்ச காசு இருக்குல்ல, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பங்குங்கிறாங்க. ஆனா ஒரு ஆடு 20,000 ரூபாய் வரும். 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு பதில் 5000 ரூபாய்க்கு மாட்டில் ஷேர் பண்ணலாமே. அப்படி வேற கால்குலேட் பண்ணி என்ன செய்யறாரு, அது நீங்க மாடு கொடுக்க கூடாதுங்கிறாரு. அது சொல்வதற்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. ஆடு மாடு ஒட்டகத்துல 3இல் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எல்லாம் சமமானதுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது.